I am Uma Maheshwari from Chennai, Tamil Nadu, India. I have completed Advanced Flower Remedy and Psycho-Spiritual Counseling conducted by Mel Asha Nagarkoil. I would like to apply World Skill Council certificate in order to practice further. Thank you. போட்டோம் அப்படின்னு அப்போ அப்புறம் சாப்பாடு போடுறது நாங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். யாராவது என்னை கூப்பிடுவாங்க ரிலேஷனில் சாப்பிட வரையான்னு யாரும் கூப்பிட்டதே கிடையாது. இப்போ நானாக போய் தான் உட்காந்துட்டு கடைசி பந்தியில் கடவுள் நேரத்தில் அப்பெல்லாம் சாப்பிடலாம். அப்போதுலேருந்து தனியாக போய் இப்போ வரைக்குமே ஊரில் அப்படிதான் இப்போவும் உங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபேராக இல்லை ஃபேராக இல்லைன்னா இப்போ யாரும் ரொம்ப ஃபேராக பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போ நார்மலாக இருக்கும்போது யோசிக்க மாட்டேன். இப்போ யாரும் ஃபேராக ஹைட்டாக அப்படி வந்து உட்காடுறாங்கன்னா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நார்மலாக இருக்கவே முடியாது. அப்போ என்ன தோணும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள? சரி நம்ம ரொம்ப இதாக இருக்கோம், நம்ம கொஞ்சம் மாற்றணும், நம்மளை கொஞ்சம் இன்னும் சேஞ்ச் பண்ணணும், அப்படி இருக்கோமே அப்படிங்கிறது தோணும். பட் என் ஹஸ்பண்டில் அப்படி நினச்சதே கிடையாது. அவங்க இப்போ என்னோட ஃபேமிலியில் யாரும் இப்போ நான் வந்து ஃபேமிலியில் யாரும் இப்படி நினச்சது எதுவுமே பண்ணதே கிடையாது. பட் எனக்குள்ளே அது இருக்குது. அது எப்போ வரும்னா யாராவது ஒருத்தர் பக்கத்தில் உட்காடுறாங்க, இல்லை நான் அவங்க மீட் பண்ண போகிறேன் பார்க்க போகிறேன்னா இன்பர்சன் கிட்டே வராங்கன்னு அப்படி தோணும். தூரத்தில் இருக்காங்க முதல்ல யோசிக்க மாட்டேன். பட் கிட்டே இருக்கும்போது அவங்கள பார்க்குறோம், யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்தால் கூட நான் ஃபீல் பண்ணுவேன். மாதிரி எனக்கு கீழே இருக்கவங்களையும் அவங்க திடீர்னு மேலே வந்தால் கூட எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களுக்கு மேலே வந்தா? ஆமாம், மேலே வந்தா. இப்போ வந்து ஸ்கூல் லெவல்லலாம் படிக்காமல் இருப்பாங்க. பட் இப்போ வந்து நல்ல நன்மையில் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணவங்க ஸ்போர்ட்ஸு கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எப்படி இப்படி நல்ல ஸ்போர்ட்ஸ் தான் காமிச்சிருக்காங்க, அவன் எப்படி தரப்பில் எல்லாம் சுற்றிட்டு இருந்தான் ஜாலியாக. நான் அவ்வளோ படிச்சுட்டு இருந்தோம், அவன் ஜாலியாக ரவுடிமா சுற்றிட்டு இருந்தான். இப்போ வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். அது எப்படி அவனுக்கு முடியும், எப்படி அவனுக்கு இல்லாமல் இது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஃபேமிலிலையும் சரி ரிலேஷன்லையும் சரி யாராவது கம்மியாக படிச்சிருக்காங்க பட் வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணால் கூட அதை வந்து என்னால் வந்து அவங்கள பார்க்கணும், அவங்கள ஒரு தடவையும் பார்க்கும்போதும் கீழே அந்த மக்கள் ஆகுங்க, நீங்கள் வந்து எல்லா ஃப்ளூக்கில் வந்து அப்படின்னு அந்த ஒரு தாட் ஃப்ளூக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து என் கீழே இருக்கவங்க இப்போ என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட எடுத்துக்க முடியும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும். இது எல்லாமே இப்போதான் உங்களுக்குள்ளே இருந்து வருது. ஆமாம் ஆமாம், இப்போ தான் இப்படி இருக்குதே. ஆக்சுவலி இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் இது வந்து தப்புன்னு எனக்கு தெரியவே கிடையாது. இது ஒரு தப்பான விஷயம், இப்படி நினைக்கிறது ஒரு தப்பு அப்படிங்கிறது எனக்கு தோணுனதே கிடையாது. இவ்வளோ இத்தனை வருஷம் வரைக்குமே தோணுது கிடையாது. நான் நினைக்கிறேன், இப்படி நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு. ரோட்டில் போகும்போது கூட ஒருத்தர் மணி ஓட்டிட்டு போனாங்கன்னா அப்போ நம்மள மாதிரியே போட்டிருக்காங்க. ஏன் ட்ரெஸ் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் ஹாலிடேவே போட்டிருக்காங்க, ஸோ வாங்கியிருக்கூடாது அதே மாதிரி அப்படிங்கிற தாட் இருந்துகிட்டே இருக்குது. பட் அந்த தாட்டு கெட்ட ஒரு தாட் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் வெளியில் வரணும்னு தோணும் நினைக்கிறேன், ஆனால் முடியல. அது ரொம்ப ஆழமாக இருக்குள்ள. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே படித்தவங்க தான் ரொம்ப நல்லவங்க, படித்தவங்க தான் கொஞ்சம் மற்ற எல்லாருமே வந்து மட்டை தட்டி பார்த்துட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். யாராவது அடிவான கூட போய் பார்ப்பேன், கை எவ்வளோ செவக்குது அப்படின்னு போய் பார்ப்பேன். ஏன்னா ஸ்கூல்லலாம் வாங்க மாட்டேன், வீட்டில் மட்டும். எப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மற்றவங்களுக்கும் கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் அடி வாங்குறேன் அப்படின்னா ஸ்கூலில் மற்ற பசங்க மேம் கிட்ட அடி வாங்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், ஒரு இது இருக்கும், ஓ நம்ம வாங்கலாம், அவங்க தானே வாங்குறாங்க. யாராவது நல்ல இதில் இருந்தால் கூட எங்கள் வீட்டில் இப்போ நல்லா இருக்கும், வேலையில் இருக்கான், இவ்வளோ வாங்குறவங்க கூட என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். மைண்டில் கூட வச்சுக்க மாட்டேன். ஏதாவது அது என்ன அவங்களுக்குலாம் அவ்வளோலாம் கிடைக்காது, சும்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் அவனுக்கு கிடைக்காது அப்படி சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் இருக்குல்ல உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து கிடையாது. ஒரு தேர்ட் மேலே நான்
அப்படியே சொல்லி 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 நானும் அப்படியே மாறிட்டேன். அது மாறினது என்னன்னா எனக்கு வந்து அந்த அழுத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம வந்து எங்கேயும் ஊருக்கு போகல, எங்கேயும் வெளியூர்ல சுற்றல, எல்லாருமே ஃபேமிலி கூட வெளியில் அவுட்டிங் போவோம். நான் போனதே கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் கூட்டிகிட்டு போனதே கிடையாது யாருமே. நான் இங்கே தனியாக இருக்கோம், மட்டும் எல்லாம் நாகர்கோயில் அங்கே இருக்கிறது, யாரும் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. நான் மட்டும் இங்கே உட்காந்து இவங்க எங்கேயாவது வெளியில் போனால் கூட வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இல்லை வீட்டுக்கு வெளியில் வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க, போர்ட்டிகளில் வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு சாப்பாடு வெளியில் வச்சுட்டு போயிடுவாங்க. நான் சாப்பிட்டுட்டு ஃபேன் இல்லாமல் அப்படியே அங்கேயே உட்காந்து அந்த வெயிலையே உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். அப்போ என்னை சுற்றி இருக்கவங்களாம் விளையாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சொல்லுவாங்க நாங்கள் டூர் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். அப்படிலாம் இருக்கிற வந்து இப்போ வந்து நல்லா இருக்காங்க. நம்ம வந்து அப்போ வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், பட் இப்போ வந்து அவங்களோட நம்ம மேலே இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் சொல்லும் போதெல்லாம் பாரு அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம்ல, அந்த இதனால எனக்கு அந்த கம்பேரிஷன் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம அவ்வளோ பண்ணோம், இப்போவும் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியல. இப்படிலாம் பாரு அப்பயும் ஜாலியாக இருந்தால் இப்பயும் ஜாலியாக இருக்காங்க, அப்பயும் எப்படி ஒன்றால் அந்த ஒரு இதனால தான் வந்து எனக்கு கம்பேர் பண்ணவே தோணுது. என்னுடைய அந்த அழுத்தத்தால் தான் அந்த கம்பேரிஷனே எனக்கு வருது. அதனால தான் மற்றவங்க மதிக்க எனக்கு தோண மாட்டேன். அந்த கோவம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசில் விளையாட விடலை, இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடும். என் பாப்பாலாம் பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடலாம். அந்த மாதிரி ஹாப்பினஸ் எனக்கு இல்லைங்க. அப்பயே வந்து ரொம்ப கடமை, இது பண்ணணும், இது படிக்கணும், இதை செய்யணும், இப்படி தான் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருப்பேன். இப்போ பார்த்தாலும் யாராவது கிளாஸ் புதுசாக வந்தால் கூட அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்துடக்கூடாது, ஃபஸ்ட் மார்க்காக இருக்கக்கூடாதுன்னு தான் வேடிட்டு இருப்பேன். ஏன்னா போட்டி வந்துடும் இல்லையா, கீழே தான் இருக்கணும், டவுனில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் நான் அப்படி தான் நினைப்பேன், யாரும் புதுசாக வந்தால் அப்படி நினச்சி இப்போவும் அப்படி. இதுக்கு மெயின் ரீசனே வந்து அப்போ ரொம்ப ப்ரெஸ் பண்ணதான் காரணம். கோவம் வந்து அப்பா மேலேயா இல்லை அம்மா மேலேயா இல்லை ரெண்டு பேர் மேலேயும் இருக்கா? ரெண்டு பேர் மேலேயும் இருக்கு. அம்மா மேலே டாமினண்ட்டாக இருக்கு, அப்பா மேலேயும் இருக்கு.